எப்பவுமே வந்து ஒருத்தனுக்கு கெட்ட காலம் வந்து எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்காது. திடீர்னு ஒரு கெட்ட காலம் வரும். அந்த மாரி இப்போ மோடிக்கு கெட்ட காலம் வந்திருக்கு. மோடி வந்து இதுவரைக்கும் எதுலயும் மாட்டல. பொதுவா இந்த பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே அடல் பிகாரி வாஜ்பாயிலேருந்து நரேந்திர மோடி வரைக்கும் எல்லாரும் வந்து இந்த ஃபாரினுக்கு போறது வந்து ரொம்ப விரும்புவாங்க. அதுலயும் பிரம்மச்சாரி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து பிரம்மச்சாரி தலைவர். கல்யாணம் பண்ணிக்கல. மோடியும் கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபை தொலைச்சவரு. ஒய்ஃபோட பிரிஞ்சு வாழறவரு. இவங்கலாம் வந்து எதுலயுமே போறது ட்ரிப்பே வந்து பெரிய அளவுக்கு சந்தேகத்திற்குள்ளான ஒரு ட்ரிப்பா தான் இருக்கும். ஏன்னா, இந்தியால பண்ற தப்புகள் வந்து மாட்டிக்கும் பெரிய அளவுக்கு. குஜராத்தில ஒரு இளம் பெண்ண வந்து மோடியும், அமித்ஷாவும் சேர்ந்து உளவு பார்த்தது வந்து அமித்ஷா டேப்ஸ் அப்படின்னு ஒரு டேப்பில் வந்து வெளியாயிடுச்சு. மே அமித் போல்ராவும் அப்படின்னு அமித் பேசக்கூடிய டேப்புகள் வந்து வட இந்திய ஊடகங்களில் வந்து வெளியாயிடுச்சு. ஒரு பெண்ணு தங்கியிருந்த இடத்துலேருந்து அவள் எங்கே போகிறா, எங்கே வரா, எந்த இடத்துக்கு போகிறா, அவளோட லவ்வர் யார், அவள் எந்தெந்த ஆண்களோட பழகுறா, எல்லாத்தையுமே வந்து இவர் குஜராத் சிஎம்மாக இருக்கும்போது அமித்ஷா வந்து அதை உளவு பார்த்துருக்காரு. அதுதான் அமித் டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மே அமித் போல்ராவ் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் அந்த டேப். இப்போது அந்த மாதிரி மோடி வந்து 2 விஷயத்தில் மாட்டியிருக்கார். ஒன்று வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு ஒரு ஆள். இவன் வந்து ஒரு கேரக்டர்னா நம்ம டாக்டர் பிரகாஷ் மாதிரி ஒரு கேரக்டரு. அதே மாதிரி இங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் டான்ஸ் ஆடி ஸ்கூல் நடத்தி மாட்டினார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃபீடியோஃபைல்ன்றது என்னென்னா, வயசுக்கு வந்த சின்ன குழந்தைங்க 14 வயசு, 13 வயசு, 12 வயசு அந்த குழந்தைங்கள வந்து பெரிய பெரிய விஐபிக்களுக்கு பலியாக்குறது தான் இவனுடைய வேலை. இவன் மேலே வந்து 2008 ஃப்ளோரிடாவில் இவன் மாட்டுறான். ஒரு 14 வயசு பொண்ணை இவன் எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபடுத்தினான்னு பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கேஸில் இவன் மாட்டி இவனோட அட்டர்னி ஜெனரல் வந்து இவனுக்காக மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து விடுவிக்கப்படுறான். அந்த எப்ஸ்டீன் வந்து வளர்றான், பெரிய அளவுக்கு வளர்றான். இவனோட கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ், பிரிட்டிஷ் இளவரசர், சவுதி இளவரசர். பிரிட்டிஷ் இளவரசர் பேர் ஆண்ட்ரூ, சவுதி இளவரசர் பேர் வந்து முகம்மது சல்மான். இந்த மாதிரி வளர்றான் இவனுக்கு இந்தியன் கனெக்ஷன்லாம் இருக்கு. அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஹர்தீப் சிங் பூரி, அனில் அம்பானி இவங்களோடலாம் இவனுக்கு கனெக்ஷன் இருக்கு. இவன் வந்து 2019 செத்து போயிடுறான். சாப்டர் வந்து க்ளோஸ்ட். எப்படி வந்து ஜூலியஸ் அசாஞ்சே வந்து அமெரிக்காவுடைய இராணுவ ரகசியங்கள் எல்லாத்தையும் விக்கி லீக்ஸ்ன்னு ஒரு லீக்கேஜ் மூலமாக வெளிப்படுத்தினாரோ, அந்த மாதிரி இந்த எப்ஸ்டீன் சம்பந்தமான ஃபைல்ஸ் வந்து இப்போது வெளியில் வருது. அதாவது இவன் மேலே 2019 போட்ட சார்ஜ் ஷீட், அதுதான் முக்கியமான ஃபைல். அதில் தான் மோடி மாட்டுறார். எப்படி மாட்டுறாருன்னா, அந்த சார்ஜ் ஷீட் வந்து 35 லட்சம் பக்கம். அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து 1.80 lakh ஃபோட்டோஸ். 2 லட்சம் ஃபோட்டோ இருக்குது, 2000 வீடியோ இருக்குது. இன்னும் அதெல்லாம் வெளியில் வரல இது வரைக்கும். சும்மா ஒரு ஸ்மெல் மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு. இவ்வளோ ஃபோட்டோஸோட இருக்குது. இவனோட அந்த எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே வீடியோ, ஃபோட்டோ எல்லாத்தையும் சேர்த்தா 300 ஜிகாபைட்டுக்கு இருக்குது இவனது. அவ்வளோ பெரிய இது. இதை வந்து டெமோக்ராட் கட்சியோட ஒரு எம்பி வந்து அதில் ஒரு 68 பக்கம் அதில் லீக் பண்ணியிருக்கார் அவர். அந்த லீக்கேஜில் தான் மோடி மாட்டுறாரு. அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பேர் மட்டும் 3000 இடத்துல வருது. அப்போது அந்தளவுக்கு அவர் இருந்திருக்காரு. பில்கேட்ஸ்க்கு இவன் சப்ளை பண்ண பொண்ணுங்க மூலமாக பால்வினை நோய் வந்து இவன் வந்து பில்கேட்ஸுக்கு பால்வினை நோய் தீர்க்கிறதுக்கு மருந்து கொடுத்து, பில்கேட்ஸ் அந்த மருந்து அவங்க ஒய்ஃபுக்கும் கொடுத்து, அதனால பில்கேட்ஸுடைய மனைவிக்கும் அவருக்குமே விவாகரத்து நடந்திருக்கு.
ஒரு கேலண்டர் கேர்ள்ஸ்ன்ற மாதிரி ஒரு இமெயில். இது மேக்சிமம் இவனோட இமெயில் தான் நிறைய வருது. அந்த இமெயிலில் வந்து கேலண்டர் கேர்ள்ஸ்ன்ற ஒரு இடத்துல டொனால்ட் ட்ரம்ப்பு, அவருடைய ஜூனியரு, பையன் எல்லாமே வந்து இவன் சப்ளை பண்ணுறான். இவங்க என்ஜாய் பண்ணும்பொழுது ஒரு பொண்ணை வந்து பலார்னு அடிச்சிடுறாரு டொனால்ட் ட்ரம்ப்பு. அவள் ஏதோ வித்தியாசமாக ஒன்று பண்ணிடுறா. அந்த மெயிலெலாம் இன்றைக்கி இருக்குது, நிறைய வந்துக்கிட்டு இருக்குது அமெரிக்காவிலேருந்து. அதில் படிச்சிங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். வெளியிலவே சொல்ல முடியல, வார்த்தையால் சொல்ல முடியல. அந்த பொண்ணை ஏன் அடித்தார் டொனால்ட் ட்ரம்ப்ன்றது வார்த்தையால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு மோசமாக இவன் வந்து சப்ளை அண்ட் சர்வீஸில் பண்ணியிருக்கான். இவனை வந்து 2019 கொன்னுடுறாங்க. எப்படி ஒசாமா பின் லாடனை வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணி கொன்னுட்டு தூக்கி இந்தியன் ஓஷனில் போட்டாங்களோ அந்த மாதிரி அவனை கொன்னுடுறாங்க. பட் அவனுடைய சார்ஜ் ஷீட் வந்து இது வரைக்கும் நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசாங்கமே அதை வந்து தடை பண்ணியிருக்கு. அதுலேருந்து ஒன்று எடுத்து இந்த டெமோக்ராட் எம்பி வந்து லீக் பண்ணுறாரு. விக்கி லீக்ஸ் மாதிரி ஒரு லீக். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதான் முக்கியம். நம்மால் இவருக்கு வந்து விசா கொடுக்காம இருந்தாங்க. இந்த கலவரத்தினால இவருக்கு வந்து விசா கொடுக்காம இருந்தாங்க. குஜராத் கலவரத்தினால இவரை குற்றவாளியாக்கி ஒரு விசா கொடுக்கல. 2014க்கு பிறகு அப்போது வெளியுறவுத்துறை மந்திரியாக இருந்த ஹர்தீப் சிங் பூரி தான் வந்து இவருக்கு விசா கொடுக்குறாரு. அதுக்கு உதவுறவன் யாருன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான் உதவுறாரு ஹர்தீப் சிங் பூரிக்கு. மோடிக்கு விசா கொடுக்குற அந்த ப்ராசஸ்க்கும் உதவுறது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான். இது சம்பந்தமாக வந்து ஒரு இமெயில் வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. 2017 ஜூலையில் வந்து இஸ்ரேலுக்கு போகிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகுவை வந்து பார்க்குறாரு. யார்? மோடி. பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பார்த்த உடனே அங்கே போயிட்டு டான்ஸ் ஆடி எல்லா வேலையும் பண்ணுறாரு. ட்ரம்ஸ் அடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, எல்லா வேலையும் பண்ணுறாரு இஸ்ரேலில். அது இல்லாமல் ஹவுடி மோடின்னு ஒரு ஃபங்க்ஷனும் வந்து அமெரிக்காவில் ஆர்கனைஸ் ஆகுது. மோடியை பெரிய அளவுக்கு வரவேற்று அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாரும் மோடியை வரவேற்ற ஒரு ஃபங்க்ஷனும் நடக்குது. இதில் இவன் என்ன எழுதுறான்னா, நீ அங்கே போய் டான்ஸ் ஆடி எல்லா வேலையும் செஞ்ச, அது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பெரிய அளவுக்கு உபயோகப்படுது அப்படின்றாங்க. இன்னைக்கு இந்தியா மேலே மிகப்பெரிய அளவுக்கு வரி விதித்த அமெரிக்காவினால் தங்கம் விலை உட்பட எல்லாமே ஏறிச்சு. ரைட்டா? ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா கண்டிஷன் போட்டுச்சு. அது ஒத்துக்கிட்டு இப்போது சமீபத்தில் மதுரோ அப்படின்ற வெனிசுலன் பிரசிடெண்ட் வந்து அவர் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தார் ட்ரம்ப்பு. அந்த வெனிசுலாவோட ஆயிலை வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறாரு டொனால்ட் ட்ரம்ப். இவர் ரஷ்யன் ஆயில் வாங்கினவர் இப்போ வெனிசுலன் ஆயில் வாங்க ஆரம்பித்த உடனே வரியெல்லாம் குறைச்சிட்டார் ட்ரம்ப். ரைட்டா? இப்போது அமெரிக்கா போட்ட வரியெல்லாம் குறைஞ்சிச்சு. அதுக்காக மோடிக்கு பாராட்டெல்லாம் போயிட்டுருக்கு. இப்படி மோடி வந்து அளவுக்கு அதிகமான அளவில் ட்ரம்ப்போட ஆதரவாளராக இருந்தார். ட்ரம்ப்போட எலெக்ஷன் கேன்வாஸுக்கு கூட மோடி உதவுற மாதிரி சீன்லாம் கிரியேட் ஆச்சு. என்னடா இவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இருக்கார் ட்ரம்ப்போடன்னு பார்த்தீங்கன்னா, காரணம் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஏற்படுத்தி கொடுத்த கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி. அந்த பாலியல் குற்றவாளிக்கும் நரேந்திர மோடிக்கும் என்ன கனெக்ஷன்? இதுதான் இப்போது ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? இன்னொரு முகம், இந்த பாஜக தலைவர்கள் மோடி மாதிரி வெளிநாட்டுக்கு போன ஆளே கிடையாது. அவர் போகாத ஊரே கிடையாது. ஏன் இவங்கெல்லாம் வெளிநாட்டுகளுக்கு போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியில் ஒன்று தான், வெளிநாட்டுக்கு போய் அவர் இது போன்ற தவறான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுறாரோ அப்படின்ற கேள்வியை தான் இப்போதைக்கு காங்கிரஸ் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கு. இது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு புக்கு. இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரல் எம்எம் நரவணே அப்படின்றவர் எழுதின புக். இந்த புக்கு பிரிண்ட் ஆகலை. இந்த புக்கோட எசன்ஸை வந்து ஒயர்ன்ற ஒரு இணையதளம் வந்து வெளியிட்டிருக்கு. எப்போவுமே வந்து இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து இராணுவம் வந்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது. இராணுவம் வந்து கைப்பற்றாமல் இருக்கணுன்றதுக்காக இந்தியாவோட தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை இந்த 3 பேரும் ஒன்றா சந்திக்கக்கூடாது. பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல்
இவங்க வந்து ஒன்றா சந்தித்து பேசவே கூடாது. இது இந்தியாவில் சட்டம், டிஃபென்ஸோட சட்டம். ஏன்னா பாகிஸ்தான் மாதிரி இராணுவம் வந்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. ஜியாவுல் ஹக் இராணுவத்திலிருந்து பிரதமரானவர். அந்த மாதிரி வந்து பாகிஸ்தானில் நடந்த மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடாது. மற்ற நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் நடக்கிற இராணுவ புரட்சி மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த நரவணே என்ன சொல்கிறாருன்னா, 2020 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டோக்லாம், குல்வானா இந்த இடங்களில் வந்து சண்டை வந்துச்சு. அப்போது முழுக்க முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து இந்திய இராணுவத்துக்கிட்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கு யாரும் ஹெட் பண்ணல. யார்? டிஃபென்ஸ் மினிஸ்டரு ஹெட் பண்ணல. இப்போ ராஜ்நாத் சிங் அவர் வந்து ஹெட் பண்ணல. பிரைம் மினிஸ்டர் ஹெட் பண்ணல. முழுக்க இராணுவம் தான் அந்த முடிவுகளை எடுத்தது. அதாவது டோக்லாமில் வந்து மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். சைனா அட்வான்ஸ் ஆகி வருது. 2 பேருக்கும் ஃபிசிக்கல் சண்டை நடக்குது. பெரிய அளவுக்கு இந்திய இராணுவம் வந்து காயப்படுது. ஏற்கனவே 1961 வார்லேயே இந்தியா வந்து ஒரு 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை வந்து சைனா கிட்ட இழந்திருக்கு. அந்த ஏரியா வந்து இன்றைக்கி வரைக்கும் சார்ட் அவுட் பண்ணப்படல. அந்த ஏரியாவில் தான் இப்போ வந்து சைனா வந்து நிறைய பில்டிங் கட்டுது, பிரிட்ஜு கட்டுது. அது வழியாக தான் பாகிஸ்தானுக்கு ஒரு ரூட்டை போட்டு பழைய சில்க் ரூட்டை ரினியூவல் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. சீனாவுடைய பொருட்கள் வந்து பாகிஸ்தான் மூலமாக, ஆப்கானிஸ்தான் மூலமாக ஈரானுக்கும், ஈரான்லேருந்து டர்க்கி, டர்க்கிலேருந்து யூரோப்பு அப்படி போகிற மாதிரி லேண்ட்லேயே ஒரு ரோடை வந்து சைனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. சைனாவோட அந்த ரோட் பாலிட்டிக்ஸ்க்கு எதிரான பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டியவங்க யாருன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும். இந்த 2 பேரும் இல்லாமல் அந்த இடத்துல முடிவெடுத்தது வந்து அப்போதைய இராணுவ தலைவரான ஜெனரல் எம்எம் நரவணே. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை புத்தகமாக எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் வெளியே வரவே வராது. ஏன்னா அந்த புத்தகத்தை தடை பண்ணிவிடுவாங்க இவங்க, ரைட்டா? அந்த புத்தகத்தில் சில முக்கியமான விவரங்களை வந்து ராகுல் காந்தி எடுத்துகிட்டு அவர் கேள்வி கேட்க இவங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறாங்க. அப்போது தேச பாதுகாப்பும் அவுட்டு, வெளியுறவு கொள்கையும் அவுட்டு, இந்திய அமெரிக்காவுடைய ட்ரேடில் நடக்கக்கூடிய விஷயங்களும் அவுட்டு. இவங்களுடைய சொந்த வீக்னஸ் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவரோட மோடிக்கு இருந்த கனெக்ஷன் வந்து அவருடைய தனிப்பட்ட வீக்னஸ்ஸு. அந்த வீக்னஸ்க்காக இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் வரக்கூடிய ஓவரால் பிக்சர். இது இந்திய தேசியத்துக்கு எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் எந்த பிரைம் மினிஸ்டர் மேலேயும் வந்ததில்லை. அடல் பிஹாரி வாஜ்பாயும் இந்த மாதிரி நிறைய போனவர் தான். ஜவஹர்லால் நேருவும் நிறைய போனவர் தான். ஆனால் அவங்க மேலெலாம் இந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வந்ததே இல்லை. இவருக்கு விசா வாங்கி கொடுத்த டீம்லேயே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருக்கிறதா தான் தகவல் வருது. அப்போது இவருக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் மோடிக்கும் என்ன கனெக்ஷன்? இப்போ ஏன் வெளியில் வருது இதெல்லாம் அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஒருவேளை நரேந்திர மோடிக்கு 75 வயசு ஆகிடுச்சு, அவரை வந்து பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடணும், வேறு யாரையாவது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் வந்து முயற்சி பண்ணுது. அந்த ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய முயற்சியில் அமெரிக்காவில் 2019 நடந்த விஷயம், இப்போ 2026 கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இவர் வந்து பார்ட்டிக்கு போனது வந்து 2017 போகிறாரு ஒரு இஸ்ரேலுக்கு. 2014 தான் ஒரு அமெரிக்காவுக்கே போகிறாரு. ஸோ 2014, 17 நடந்த விஷயம் 2019 அவன் செத்தே போயிடுறான். இப்போ ஏன் வருது அப்படின்னா அதுக்கு பின்புலமாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை தூக்கி எறியறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்குது. எப்போவுமே ஒரு நாயை சுட்டு கொன்னாலும் அதற்கான காரணத்தை வந்து அரசாங்கம் சொல்லும். என்கவுண்டர்கள் அரசாங்கம் பண்ணும்போது கூட நிறைய தோழர்களை சாவடித்தாங்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சியில் 5000 பேர் சாவடித்தாங்க. தர்மபுரி, சேலம் இந்த பகுதிகளில் தேவாரம் 5000 பேர், 5000 நக்சலைட் தோழர்களை சாவடித்தாங்க. அப்போ என்ன பழமொழி இருக்குன்னா, ஒரு நாயை சுட்டு கொள்வதாக இருந்தாலும்
அதற்குரிய காரணத்தை சொல்லும் அரசு. இதான் அரசு எந்திரத்தை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன். அந்த மாதிரி இப்போது நரேந்திர மோடிக்கு எதிராக இவ்வளோ பெரிய அலிகேஷன் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி இன்னொரு டெவலப்மெண்ட் என்னென்னா சவுக்கு சங்கர். இது வந்து நம்ம சொல்லணும். சவுக்கு சங்கர் வந்து 2ஆம் தேதி மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போனார். அங்கே போயிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அந்த வழக்கு வந்து நீதியரசர் வேல்முருகன் முன்னாடி வந்தது. அந்த வழக்கில் வந்து ராகவாச்சாரின்னு ஒரு வழக்கறிஞரை வச்சு நான் மன்னிப்பு கேட்குறேன், வேல்முருகன் வந்து இந்த வழக்கை விசாரித்தால் அவர் சரியாக விசாரிக்க மாட்டார், எனவே அவரை மாற்றுங்கள் என நான் சொன்னது தவறு, தலைமை நீதிபதியிடம் போய் நான் முறையிட்டது கூட தவறு, என்னை மன்னியுங்கள் அப்படின்னு ராகவாச்சாரி மூலமாக சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கார். ராகவாச்சாரி வந்து ஒரு அப்பியரன்ஸுக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்குற ஒரு வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் மூலமாக அவ்வளோ பெரிய செல்வந்தர் பார்த்துவாங்க சவுக்கு சங்கர். அந்த வழக்கறிஞர் மூலமாக சொல்லியிருக்காரு. நீதியரசர் வேல்முருகன் வந்து நத்திங் பர்சனல், நத்திங் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இதில் வந்து மனுதாரராக சேருங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் ஒரு பெட்டிஷனும் இம்ப்ளீடிங் பெட்டிஷனும் போடுறாரு. அதை பற்றி தமிழக அரசு என்ன பதில் சொல்லுது அப்படின்போது அரசு வழக்கறிஞர் சொல்கிறார், இவர் சுப்ரீம் கோர்ட்லேயே போய் இந்த கண்டிஷன் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ பேச முடியாமல் இருக்குது, மாலதியோட பேச முடியாமல் இருக்குது, நிதிஷோட பேச முடியாமல் இருக்குது, அதனால் இந்த கண்டிஷன்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டார். சுப்ரீம் கோர்ட்டே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிச்சு. மெடிக்கல் கிரவுண்டில் தான் உனக்கு பெயில் கிடச்சிருக்கு, நீ மெடிக்கல் கிரவுண்டில் தான் இருக்கணும் அப்படின்றது மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அதனால் இவரை வந்து இந்த மனுவில் இன்க்ளூட் பண்ணுன்ற பெட்டிஷனை வந்து நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் லாயர் பேசியிருக்காரு. அதுக்கு நீதிபதி இது பற்றி விரிவான கவுண்டர் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் தேதிக்கு கேஸ் போட்டிருக்காரு. 9ஆம் தேதிக்கு ஃபைனல் ஹியரிங் நடத்திட்டு உடனடியாக இவர் வந்து இவருடைய மெடிக்கல் கண்டிஷன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அதில் இவருக்கு வந்து பெயிலை வந்து கேன்சல் பண்ணோமா, மெடிக்கல் கிரவுண்டில் வந்து பெயிலில் வந்துட்டு இவர் வந்து வீடியோ போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு, நீதிபதியை மாற்றணும்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி நிறைய வேலைகளை இவர் பண்ணுறாரு, இவருக்கு வந்து உண்மையிலேயே பெயிலை கன்டினியூ பண்ணுமான்றதை வந்து 9ஆம் தேதிக்கு அப்புறம் தீர்ப்பு கொடுக்கறதா நீதியரசர் அறிவிச்சிருக்காரு. ஃபைனல் ஹியரிங்க்கு அப்புறம் தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் இவர் வந்து இவரோட பெயில் கேன்சல் ஆகாதான்னு தெரியும். இப்போது இன்னொரு டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா அண்ணாமலைன்ற ஆள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தொகுறு பம்பரம். பாஜக தலைவர் ஆனப்புறம் 2000-3000 கோடி ரூபாய் காசு சேர்த்துட்டாரு, பெரிய அளவுக்கு காசு சேர்த்துட்டாரு. பிளாக்மெயிலிங்கு, த்ரெட்டனிங்கு எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். அவர் எடப்பாடியை பற்றி ஏடாகூடமாக பேசினார். எடப்பாடி வந்து இவரை நீக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தார். அதுக்கப்புறம் இவரை நீக்கிட்டு நயினார் நாகேந்திரனை வந்து தலைவராகிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, தேர்தல் பொறுப்பாளர்களை அறிவிக்கிறாங்க. 72 பேரை அறிவிக்கிறாங்க 234 தொகுதிக்கு. அந்த தேர்தல் பொறுப்பாளர் பதவி வந்து இவருக்கு சில தொகுதிகள் 6 தொகுதிகள் கொடுக்குறாங்க. அதில் வந்து நான் வந்து செயல்பட முடியாது அப்படின்னு இவர் வந்து அறிவிச்சிட்டாரு. என்னால் செயல்பட முடியாது, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ விஜய் வந்து சொன்னார் இல்லையா, சிபிஐ கிட்ட போயிட்டு நான் வந்து எனக்கு பொங்கல் ஹாலிடே கொடுங்க அப்படின்னு சிபிஐ கிட்ட கேட்டார்ல, அது மாதிரி இவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறார். இவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகளா இல்லை ஸ்கூலில் பசங்களை மாதிரி இவங்க லீவு கேட்கக்கூடிய விஷயம் என்பது இவங்க நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை வந்து 3 தொகுதிகளில் அவர் போட்டி போடுறதா இருக்கார். கவுண்டம்பாளையம், சூலூர், மொடக்குறிச்சி. இந்த 3 தொகுதிகளில் எதனா ஒன்று கொடுத்தா வாங்கி நிற்பாருன்ற கண்டிஷன் தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து இப்போது நான் மற்ற விஷயங்கள்லாம் ஏற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதை வந்து பிஜேபி வந்து சீரியஸாக பார்க்குது. இந்த ஏற்பாட்டையே விட்டுடலாமா, வெறும் 24 தொகுதி தான் கொடுக்க போகிறாங்க ஏடிஎம்கே, அந்த 24 தொகுதியை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமா அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அதிமுக கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் பிஜேபியுடைய கணிசமான வாக்குகளை வாங்குகிற ஆள் வந்து அண்ணாமலை. அந்த அண்ணாமலை வந்து இப்போது குறுக்கு சால் ஓட்டினார்னா அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜக வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வர்றது
பெரிய அளவுக்கு தடைபடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அண்ணன் விஜய் வந்து 8ஆம் தேதி வேலூரில் பேசுகிறதா இருந்தார். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த இதை கேன்சல் பண்ணிட்டார். 15ஆம் தேதி நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காரு. 3 அமைச்சர் வருவாங்க, 4 அமைச்சர் வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, தாவேகா சக்தி ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். இவரோட கூட்டணி பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து இப்போ இருக்கிறதுல வந்து டாக்டர் ராமதாஸ் தான். அவர் 60 தொகுதி கேட்டார், 40 தொகுதி ஆச்சு. அது இப்போ 25 தொகுதியில் வந்து இவங்க கொடுக்குறான்றாங்க. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு வரும், அதுக்காக நாங்கள் வெயிட்டிங்கு அப்படின்னு தாவேகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்களா? காங்கிரஸ் வரணும், திமுக கூட்டணியை உடைச்சிட்டு வரணும், அதுக்கப்புறம் இவங்க தொகுதி பங்கீடு நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு இதுவும் வருது, ராமதாஸை சேர்த்துக்கிட்டா வரக்கூடிய தலித் ஓட்டுகள் வந்து நமக்கு வராது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் ராமதாஸை சேர்க்கணுமா வேணாமான்ற ஒரு டிஸ்கஷனும் அங்கே போயிட்டுருக்கு. காங்கிரஸ் வந்தால் தான் இவங்க வந்து தொகுதி செட்டப்புக்குள்ளேயே இவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு நிலைமையும் அங்கே இருக்குது. அதே மாதிரி தேமுதிக வந்து திமுகவோட பேசிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸும் திமுகவோட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு 10 தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து 3 தொகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லிக்கிட்டு இருக்கு. பிரேமலதாக்கும் 6 தொகுதி +1 ராஜ்யசபா தரன்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போது காங்கிரஸோட தொகுதி பங்கீட்டு குழு வந்து அமைக்கிறாங்க. இது மாதிரி மற்ற கட்சிகளோட டிஆர் பாலு தலைமையில் தொகுதி பங்கீடு குழு அமைச்சு மிகப்பெரிய அளவில் அவங்க பேசி அதை பற்றி முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய போது. இந்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ற 11ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே வர்றதுக்கான ப்ரோக்ராம் செட் ஆகிருக்கு, அதான் வருது. இதுக்கிடையில் கரூர் கேஸ் வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ரீச் ஆக வேண்டியது இன்றைக்கி என்ன காரணத்தினாலேயோ ரீச் ஆகலை. ரைட்டுங்களா? இங்கே சவுக்கு சங்கர் கேஸு 9ஆம் தேதிக்கு தள்ளி போயிடுச்சு. வழக்கம் போல் அரசியலில் டப்பா என்ஜின் அந்த என்ஜின்னும் போது அண்ணாமலை அடித்த ஜோக்கு தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. விஜய்கிட்ட என்ஜின் இருக்கிற மாதிரியும் தெரியல, ஆயில் இருக்கிற மாதிரியும் தெரியல, லிவர் இருக்கிற மாதிரியும் தெரியல, எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இவருன்னா என்ஜினை பற்றி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அடித்த ஜோக்கு தான் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. அதிமுக ஓப்பனாக விஜயை வெளுத்து வாங்குது. ஜெயக்குமார் வெளுத்து வாங்குறாரு, செல்லூர் ராஜு வெளுத்து வாங்குறாரு, யார் யார் மாற்றாங்களோ எல்லாருமே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கலோக்கியல் சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கும்பொழுது சென்டரில் மோடி மேலே எழுந்திருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி தான் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் எந்த பிரைம் மினிஸ்டர் மேலேயும் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வந்ததில்லைன்ற அளவுக்கு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக வந்து நிற்குது. இந்த தகவல்களை உங்களிடம் பத்திரமாக சேர்க்கிறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.